வணக்கம்ப்பா. ரோஹிணி டிசைனர்ஸ். இன்னைக்கு மிஷின் எம்ப்ராய்டரியில கிளாஸ் 2 பார்க்க போறோம். எப்படி அதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, என்ன நூல் வைன் பண்றது, நூல் எப்படி போடுறது, நூல் வைண்டிங்கு, நூல் கோர்க்கிறது, இதெல்லாம் இந்த டீடைல் பார்க்க போறோம்ப்பா. அது போக ஃப்ரேம்ல எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றதுங்கிறத பார்க்குறோம். நம்ம அந்த பாபின் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். ஸோ இதான் பாபின் பீஸ். இந்த பாபின் நூலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. இப்போ பாபின் கேஸை மிஷினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதில் பாபினில் நூலை கோர்த்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்விங் மிஷின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் போடுற இடம் இப்படி சைடாக இருக்கும். அதாவது இந்த பக்கமாக இருக்கும். இது நமக்கு முன்னாடி இருக்குது. மிஷின் மேல இருக்கும், அப்படியே இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இதை தூக்கிக்கிட்டு போடுவோம்லங்க, அதே மாதிரி தூக்கி எடுத்து அந்த இதை தூக்கி விட்டு போட்டீங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கிறது. இது ஃப்ரண்ட்ல இருக்கும், அந்த மிஷின்ல எல்லாம் சைட்ல இருக்கும். நமக்கு இந்த மிஷின்ல ஃப்ரண்ட்ல இருக்கு. பார்த்துக்கோங்க. பாபின் போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன். இது வீட்டில் இருந்ததுதான். ஸோ இந்த பாக்ஸ்ல நம்ம இந்த த்ரெட்டை இப்படி போட்டுக்குவோம். இது அப்படியே இழுக்க இழுக்க வர ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். மேல விட்டு எடுத்திருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் மேல, ரெண்டாவது இடம் இருக்கிறேன். அப்புறம் டென்ஷன்ல இந்த ஹோல்ல நம்ம அந்த மிஷின் ஏறுதான் இதுல இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மிஷின்ல இப்படி லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு உள்ள போட்டோம். இதுல ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல போட்டுற மாதிரி நீடிலோட ஊசி பேக் சைடுல இருந்து முன்னாடி இருந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். இப்படிதான் இதுல நூல் போக்கணும். பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி இந்த பல்ஸ் செட், இந்த இதை பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா பல்ஸ் செட் இருக்காது. நம்மளோட அந்த நார்மல் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள பல்ஸ் செட் இருக்கும். அப்ப இது ஏன் பல்ஸ் செட் இல்லாம இருக்குன்னா, இது நமக்கு ஃப்ரேம் மாட்டி தைக்கிறீங்கன்னா உள்ள போய் இடிக்காம இருக்கிறதுக்காக, ஃப்ரேம் மாட்டி தைக்கிறதுக்காக இதை இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அடுத்து பேப்பர்ல ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். த்ரெட் வேண்டாம், முதல்ல ரன்னிங்லயே போட்டு பார்ப்போம். ஸோ த்ரெட் வேணும். நான் பாபினை கலட்டிடுறேன். இந்த இது இந்த நீடில் பார் தூக்கியே இருக்கட்டும், இறக்கியே விட வேண்டாம். ஸோ பேப்பர்ல எப்படி கிளாஸ் போடுறதுன்னு பாக்குறீங்களா? மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். இது ரன்னிங்கு. இது என்னன்னா, ஸ்டிச் பண்ணீங்கன்னா மிஷினே ஓட்டினாலும் அங்கேயே தான் ஓட்ட விடுவோம். பாத்தீங்கன்னா மிஷின் ஓட்டுறேன், ஆனா பேப்பர் மூவ் ஆகாது. ஏன்னா இதுல பல் கிடையாது. ஸோ மிஷினை நீங்க என்ன ஓட்டினாலும் ஓடாது. ஸோ நம்ம தான் மிஷினை ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணணும், இத நம்ம தான் இந்த பேப்பரை மூவ் பண்ணணும்.
கிளாத்தா இருந்தாலும் நம்ம தான் மூவ் பண்ணணும். பாத்தீங்கன்னா தெரியுதா, இந்த பேப்பரை நான் தான் எழுதுறது. அந்த பேப்பர் அதுவா போகவே போகாது. நீங்க தான் அந்த ரெண்டு போடும்போது நீங்க தான் எடுக்கணும். பாருங்க, நான் நோட்டை போடுறேன். நம்ம தான் போடணும். ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. பேப்பரை மூவ் பண்ணிக்கிட்டே போங்க. நீங்க தான் உங்க கையை வச்சு நீங்க தான் அந்த பேப்பரை தள்ளணும். இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது இதுல இது வந்து ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். இப்ப ஒரு ரவுண்ட் போடுறீங்க, அடுத்தடுத்து ரவுண்டே போடுறீங்கனாலும் நம்ம தான் என்ன செய்யணும், பேப்பரை இப்படி சுத்திக்கணும். எல்லாமே நம்ம தான் செய்யணும். அந்த பேப்பர் ஒரு மூவிங் ஆகாது, அங்கேயே தான் இருக்கு. ஸோ நம்ம தான் ஸ்டிக்கணும். சரி, ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். நீங்களும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூவ் பண்ண தெரியணும். நமக்கு அந்த பேப்பரை மூவ் பண்ணி பழகினீங்கன்னா தான் அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும், துணியில ஓட்டி பார்க்க முடியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ரன்னிங் ஸ்டிச் நானுமே படிச்சு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் மேல ஆச்சு. நான் மிஷின் வாங்கி இப்ப 2 இயர்ஸா தான் போட்டுட்டு இருக்கேன் கஸ்டமருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் ஞாபகம் இருக்கிறதோ நான் நல்லா தான் செஞ்சுருக்கேன். இப்ப கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுக்குறதுக்கு எப்படி, அதே மாதிரி மெயினா கஸ்டமரை விட சொல்லி கொடுக்குறதா எனக்கு. ஸோ சொல்லி கொடுக்குறேன். இப்ப நம்ம இந்த 4 போட்டது ரன்னிங் ஸ்டிச். இப்ப நான் சாட்டின் ஸ்டிச் போட போறேன். அப்ப நீங்க நான் என்ன செய்யறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த லிவரை நீயால தெரியுதா, இது பண்ணீங்கன்னா மிஷினோட இங்கே மாறும். நான் லிவரை கீழே அமைக்கிறதையும் காமிச்சேன். அப்போ நீங்கள் இங்கே மிஷினோட இது மாறுது. அப்போ நான் இந்த 2 கோட்டுக்கும் இந்த 2 கோடையும் பார்த்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச் போட்டுறீங்கன்னா அடிச்சு நல்ல பையில் வச்சுருக்கேன். அப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் அது மூவ் பண்ணாமல் தைக்கிறீங்கன்னா இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் இதுக்கு பேர் சாட்டின் ஸ்டிச். நான் நம்பர் 5ல் வச்சுருக்கேன். காலை நல்லா ஃபுல்லாக அமுக்கிக்கிட்டு நம்பர் 5ல் வச்சு தையல் போடுறேன். அப்படியே பொறுமையாக போடுறேன். இது சாட்டின் ஸ்டிச். இதுதான் இதுக்கு பேர் சாட்டின் ஸ்டிச். நம்பர் 5ல் வச்சுருக்கேன். லிவரை காலால் அமுக்கியிருக்கேன். அங்கே அப்படியே போட்டுக்கிட்டே வரேன். நான் தான் கையை வச்சும் கிளாஸை என்ன பண்ணுறேன், பேப்பரை மூவ் பண்ணுறேன். அதுவாக மூவ் ஆகாது, நம்ம தான் இழுக்கணும். அதுக்காக கடன்னு இழுத்துட்டு போயிடக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 தனித்தனியாக போட்டது, இது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து போட்டது, தெரியுதா. இப்போ இது இந்த இதை ரவுண்டில் பட்டன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் வாங்க, அப்புறம் தொடையை அகட்டிக்கிட்டே போட்டீங்கன்னா அப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க. திரும்ப ரன்னிங் வாங்க, திரும்ப தொடையை அகட்டிக்கிட்டே போட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் வந்துடும். அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் வந்துடும். திரும்ப ரன்னிங், தொடையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டே 5 கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டையை குறைச்சிக்கிட்டே வைக்கலாம். சரிங்களா, சின்னதாயிடும். திரும்ப என்ன பண்றோம், அகலப்படுத்துறோம். காலை வச்சு தொடையை அமுக்கிக்கிட்டே பெருசுப்படுத்திக்கிட்டே சின்னதாக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா இதாயிடும். முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திரும்ப தொடையை அகட்டிக்கிட்டே வரீங்க, அப்படியே சின்னதாக்குறீங்க. திரும்ப ரன்னிங்கு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை போட்டு காக்குறேன். நீங்க இதை ஒரு 2-3 பேப்பர்லையாவது போட்டு போட்டு பார்க்கணும். நல்லா பாருங்க, நான் அகலப்படுத்துறேன், அப்படியே குட்டியாக்குறேன், ரன்னிங் வரேன். திரும்ப நான் இத்தனைக்கும் மெதுவா ஓட்டுறேன் பாருங்க. அகலப்படுத்திக்கிட்டே வரேன், ஸ்லோ பண்றேன். நீங்க 2யுமே பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். அதாவது இந்த இதையும் பாருங்க, என்னோடதையும் பாருங்க. ரன்னிங்ல வரேன், அகலப்படுத்துறேன், அப்படியே ஸ்லோ பண்ணேன். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஸ்டிச்சிங். ரன்னிங் அப்ப திரும்ப அகலப்படுத்திக்கிட்டே வாங்க. ஸ்பைக்கு கொண்டு போனா பெரிய ரவுண்ட் ஆகும். இதே அகலப்படுத்திட்டு ஸ்லோ படுத்திட்டு நல்லா பிராக்டிஸ் ஸ்லோவாவே போடுவோம்.
பாத்தீங்கன்னா இப்ப இதுல தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரவுண்ட் ஸ்டிச் போட்டாச்சு. பட்டன், இதுக்கு இந்த ஸ்டிச் பேரு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது சிங்கிள் பெட்டல், இது வந்து டபுள் பெட்டல், ஊசியா இருக்கிற மாதிரி வச்சு. இது வந்து காட்டன் ஷர்ட். இப்ப இது போடுங்க பாருங்க, நான் போடுறேன். ரன்னிங்ல தான் வரேன். என்ன பண்றோம், அகலமா வச்சுக்கிறோம். 5ல வச்சுக்கிறேன். 5ல வச்சு அப்படியே 2 3 1 அப்படின்னு வந்தீங்கன்னா திரும்ப லைனுக்கு வாங்க. ரன்னிங் வரேன். திரும்ப நல்லா ஃபுல்லா அகலப்படுத்திட்டு 2 3 1 1 அப்படின்னு வந்தீங்கன்னா திரும்ப 1க்கு வந்து ரன்னிங். திரும்ப ஃபுல்லா அகலப்படுத்திட்டு ரன்னிங், அப்புறம் ரன்னிங். அப்ப ஃபுல்லா 5ல இருந்து அப்படியே கொண்டு வந்து குறைக்கணும். அது என்ன பண்ணோம், கூட்டி குறைச்சிங்க. இதே மாதிரி பெருசா ஆயிட்டு வந்து சின்னதா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இது சிங்கிள் பெட்டல். அதுக்கப்புறம் வந்து திலகம் ஷேப்னு கூட சொல்லுங்க. திலகம் ஷேப் போட்டு பாருங்க. இப்ப நான் ஹார்ட் போட்டு காட்டுறேன். ஹார்ட் போடும் போது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் மாதிரி இருக்க ஷேப் வந்து ஒண்ணு ரைட் சைட்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம ரைட் சைடே வச்சுக்குவோம். இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. சாட்டினை நல்லா ஏதாவது ஒரே ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. சாட்டினை வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாம மெதுவா மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், பேப்பர் கிழிஞ்சிடும். சார் நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. ஸ்பீடாகவும் சரிதான். இந்த ரவுண்ட் ஷேப்போட ரைட் சைட்ல தான் இருக்கும். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து கம்மி இப்படி போய் இப்படி வருது. ரைட். நம்ம இதெல்லாம் வந்து கிளாத்ல போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு பேப்பர்ல சொல்லி தந்திருக்கேன். நீங்க இந்த பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரன்னிங் சீட்டை நல்லா மூவ் பண்ண தெரியுற அளவுக்கு அப்படியே மூவ் பண்ணு. இதேதான் நல்லா நீங்க வந்து இதெல்லாம் கூட போடுறீங்க இல்லையோ, ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் பாருங்க. கையில வச்சு போடுறதுன்னு பாருங்க. போட்டு பாருங்க. இப்ப அடுத்து கிளாத்ல போடுறத சொல்லித்தரேன், பார்க்கலாமா?